ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது, ஆனால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர்கள் பார்க்கவில்லை. நமக்கோ பார்க்கவும் கேட்கவும் அனுபவிக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். இதான் பெந்தைக்கோஸ்தின் ஆசீர்வாதங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது என்ன இது? திரும்ப திரும்ப அந்த வாக்கு சொல்ல விரும்புகிறேன். சொல்லப்பட்டது, ஆனால் அது அனுபவிக்க முடியல. ஆனால் நமக்கோ சொல்லப்பட்டதை அனுபவமாக்கி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், என் ஆத்மா இழித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு, ஆமென், என் ஆத்மா. நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன். துதியா நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். உனக்கு சொல்லுவீங்களா? நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆமென். இதை பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். தாவீது துதித்தார், உண்மைதான். ஆனால் அந்த துதியிலே கவனிங்க, வல்லமை இல்லை, அந்த துதியிலே அற்புதங்கள் இல்லை, அந்த துதியிலே அதிசயங்கள் இல்லை. ஆனால் உங்கள் துதியிலும் என் துதியிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் நடப்பிக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுல ஒரு வார்த்தை போடுறது பாருங்க. வானத்திலும் பூமியின் மேலும், 2ஆம் வசனம் 2:19 உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடு அதிசயங்களையும் காட்டுவேன். அதை சொன்னார், இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் இன்றைக்கு பாருங்க, நீங்களே ஒரு அதிசயம்தான், நானே ஒரு அதிசயம்தான். நம்ம என்ன ஆமீன் சொல்லுங்க. நீங்களே ஒரு அற்புதம் தான், நான் கூட ஒரு அற்புதம் தான். நம்ம யோசித்து பார்த்தோமா? நம்ம ஆராதிப்போம், துதிப்போம், ஆலயத்தில் அமருவோம், இந்த வேதத்தை சுமப்போம். வேதம் சொல்லுகிறது, அற்புதங்களை